தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு மக்களாகிய நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டு ஒருத்தங்களை உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு எல்லா எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் எடுத்துட்டாங்க. அப்போ உங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ உங்க எம்எல்ஏ இனிமேல் உங்களுக்காக வேலை செய்ய போறாரு. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பிரமிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரு தொகுதியோட ஒரு காவலாளி. உங்களோட தெருவோட பாதுகாப்பு, உங்களோட தொகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகள் இல்லைன்னா அரசு ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்த்தக்கூடிய அந்த பொறுப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனிக்க போற ஒரு மேனேஜர் தான் நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள். அப்போ அந்த எம்எல்ஏ அவர்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்காமையோ இல்ல அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நாம சரி பார்க்காமையோ இருந்தா அப்ப நம்ம ஓட்டு வீணாயிடுச்சுன்னு தானுங்க அர்த்தம். ஏன்னா தமிழக அரசியலையே மாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டு நம்ம சும்மா உட்காரலாமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக எம்எல்ஏ அவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக நல்லா புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏ அவர்களுக்கு மாசம் 1,05,000 சம்பளம் கொடுக்குறோம், நம்ம வரி பணத்துல இருந்தா போகுது. அது இல்லாம தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு நம்ம வரி பணத்துல இருந்து உங்களோட தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்க ஒதுக்குவாங்க. அந்த நிதியில இருந்து அவங்க அங்கன்வாடி கட்டலாம், பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம், ரோடு நல்லா இல்லைன்னா ரோடு போறதுக்கு பேசலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணணும். இதையெல்லாம் நாம சரி பார்க்கணும். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் ஓட்டு மட்டும் போட்டு வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டோம்னா அப்புறம் ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்போ நாம கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி நாம எம்எல்ஏவோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எம்எல்ஏ யாரு, எம்எல்ஏவோட ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எம்எல்ஏ கிட்ட போய் மனு கொடுக்கணும், இப்படி கையேந்தி நிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம உரிமையை கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் நம்மளுக்கு இருக்கு. சோ நம்ம தெருவில் ஒரு பிரச்சனையா, நம்மளுடைய வீதியில நம்மளுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு பட்டா பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் போய் கேட்க வேண்டிய உரிமை நம்ம கிட்ட இருக்கு. கேள்வி கேட்கலைன்னா அவங்க கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா பழையபடி ஆயிருவாங்க. சோ அது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சட்டசபையில சும்மா போய் உட்கார்றாங்களா இல்ல அவங்களுக்கு ஒதுக்குற டைம்ல அவங்க பேசுறாங்களா அப்படிங்கறதையும் நாம பார்வையிடணும். இனிமேல் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ரீல்ஸை பார்த்து தட்டி விடாம நம்மளுடைய எம்எல்ஏவை புரிஞ்சுக்கோங்க, நம்ம தொகுதியில என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அடுத்த தடவை 5 வருஷம் கழிச்சு நாங்க பழைய அரசாங்கத்தை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுக்கறோம்னு சொல்லி வைக்க கூடாது. நாம அவங்க ஓட்டு போடுறப்போ இதுதான் எங்களோட வெள்ளை அறிக்கைன்னு நாம கொடுக்கற மாதிரி நாம அவேர்னஸா இருக்கணும். அதுக்கு முதல் படியா உங்க எம்எல்ஏவை தெரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏவோட தொகுதி மேம்பாட்டு நிதியை அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் வாட்ச் பண்ணுங்க. நன்றி.